தமிழகத்திற்கு மன்னராட்சி தேவையில்லை என்றும் மக்களாட்சிதான் வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தர்மபுரியில் தெரிவித்துள்ளார். பெரிய குரும்பட்டி மாதுப்பட்டியில் காளியம்மன் கோவிலில் கிராம மக்களை சந்தித்த பிறகு நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக ஆட்சியில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என அவர்கள் குடும்பத்திலேயே அடுத்தடுத்து முதலமைச்சராகிக் கொண்டு இருந்தால் நாட்டு மக்களுக்கு என்ன கிடைக்கும் என அவர் கேள்வி எழுப்பினார். மீட்டிங்ல ராஜராஜ சோழன் காலத்துல வந்து ராஜேந்திர சோழன் வந்து அமைச்சராயிட்டாரு, அதே மாதிரிதான் வந்து உதயநிதியும் வந்து சிஎம் ஆவாருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அது மன்னர் ஆட்சி, இது மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. யார் வேண்டுமானாலும் வர வேண்டும். அதிமுக அப்படி யாரும் இல்லையே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அது ஒரு சாதாரண ஏழை விவசாயி இன்னைக்கு எடப்பாடி வந்திருக்கார். இப்படி ஒரு குடும்பம், மதிப்புக்குரிய கலைஞர், மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் மதிப்புக்குரிய நம்முடைய துணை முதலமைச்சர், இப்படியே போயிட்டு இருந்தா நாட்டு மக்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? இப்போ தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மன்னர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வேண்டாம்.